தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே 48 நாட்கள் முருகப்பெருமானுக்காக விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவிது. 2025 வருடம் தைப்பூசம் பிப்ரவரி 11 தேதி வருகிறது. தை மாதம் வரும் பௌர்ணமி திதியைத்தான் தைப்பூசமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் இருக்க தொடங்க வேண்டும் என்றால் எந்த நாளிலிருந்து விரதம் இருந்தால் 48 நாட்கள் நிறைவு செய்து கொள்ளலாம், அல்லது 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், இந்த விரத நாட்களில் எந்த ஒரு முருகப்பெருமானின் மந்திரத்தை சொன்னால் அந்த முருகப்பெருமானை நேரில் காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. டிசம்பர் 25 தேதி, அதாவது நாளை புதன்கிழமை உங்களுடைய முருகர் விரதத்தை துவங்கினால் தைப்பூசம் அன்று 48 நாட்கள் விரதம் இருந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். 48 நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது, 21 நாட்கள் விரதம் இருக்க முடியும் என்றால் வரும் ஜனவரி 22 தேதி விரதத்தை துவங்கினால் தைப்பூசம் முடியும் பொழுது 21 நாட்கள் கணக்கு வரும். விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்வது என்பதையும் பார்ப்போம். ரொம்பவும் கடுமையாக விரதத்தை மேற்கொள்ள வேண்டுமா? தினமும் எழுந்து தலைக்கு குளித்து முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றி பிரசாதம் செய்து நெய்வேத்தியம் வைத்து இப்படி எல்லாம் விரதம் இருந்தால்தான் பலன் கிடைக்குமா என்றால் அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களால் எது எல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தும் செய்தாலே முருகப்பெருமான் மனமகிழ்ந்து விடுவார். நாங்கள் தினமுமே வேலைக்கு செல்ல வேண்டும், குழந்தைகளை பார்க்க வேண்டும், எங்களுக்கு இத்தனை நேரம் இல்லை, இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்க உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது என்பவர்கள் வீட்டில் சுத்தபத்தமாக இருங்கள். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட போதும். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் கூட போதும். அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனதில் வஞ்சகம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது. பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும். தினமுமே குளித்து முடித்துவிட்டு இந்த ஒரு முருகப்பெருமானின் பதிகத்தை 48 நாட்களோ அல்லது நீங்கள் விரதம் 28 நாட்கள் இருந்தால் 28 நாட்களுமே தவறாமல் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் மாலொன்றும் நெஞ்சம் தெளிவாகும், இன்பம் வருந்தி அதன் மேலொன்று இரண்டெனத் தோற்றாத வீட்டுக்குள் விடுப்பதற்கு கோலொன்றும் வில்லியர்த்தம் குலப்பேதை கொடுநன்னங்கை வேலொன்றுமே துணை அல்லால் மற்று யாவும் வெறுந்துணையே. முருகப்பெருமானின் இந்த வேல் பதிகத்தை இந்த விரத நாட்களில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது முருகனின் கோவிலுக்கு சென்று முருகனின் தரிசனம் செய்யுங்கள். வேலை இல்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அவ்வளவுதான். தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே கூட போதும். அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு, இவ்வளவுதான் விரதமும் கூட. இந்த 48 நாட்களோ அல்லது 28 நாட்களோ முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் மீதம் நாட்களை பற்றி நீங்கள் கவலை கூட பட வேண்டாம். அந்த முருகப்பெருமானே உங்களோடு வாழ்க்கையில் பயணிப்பார். உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை அவனே ஏற்றுக்கொள்வான். அதோடு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நேரிலேயே தரிசனம் கொடுத்து அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான். பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.